தம் கிருபை பெரிதல்லோ, என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே. இன்னும் தேவை கிருபை தாருமே, இன்னும் தேவை கிருபை தாருமே. கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் சேனைகளின் கர்த்தர் ஊழியத்தின் மூலம் 6/12/2024 இந்த நாள் உங்களுக்கும் உங்கள் சந்ததிக்கும் சாபங்கள் நீங்க பெற்ற ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாக அமையப் போகிறது என்று மனமாற வாழ்த்துகின்றேன். இன்று நாம் அறியவிருக்கும் கிருபையின் வார்த்தைகள் சங்கீதம் 34:10. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாயிருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. கத்தோலிக்க வேதாகமம் இவ்வாறு கூறுகின்றது: சிங்கக்குட்டிகள் உணவின்றி பட்டினி இருக்க நேரிட்டாலும் ஆண்டவரை நாடுவோர்க்கு நன்மை ஏதும் குறையாது என்கின்றது. இந்த கிருபையின் வார்த்தைகள் மூலம் கர்த்தர் நமக்கு கூறும் ஆலோசனைகளும் அறிவுரைகளும் என்னவென்றால், சிங்கக்குட்டிகள் காட்டினுடைய அரசன் என்பது நாம் அனைவருக்கும் தெரியும். இந்த சிங்கக்குட்டிகள் ஒரு நாளும் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருப்பதே கிடையாதாம். ஏனென்றால் அது கர்ச்சித்தால் போதுமாம், மற்ற விலங்குகள் தன்னை அறியாமலே அதன் முன் வந்து நிற்குமாம். அது சாப்பிட்டு விட்டு தன் பசியை ஆற்றிவிடுமாம். இது கடவுள் அந்த சிங்கக்குட்டிகளுக்கு வைத்த ஒரு கிருபையாம். பிரியமானவர்களே, அந்த சிங்கக்குட்டிகளுக்கு கூட ஏதேனும் ஒரு சூழ்நிலையில் உணவு கிடைக்காமல் அவைகள் பட்டினியாய் வாட நேரிடலாமாம். ஆனால் கர்த்தரை தேடுகின்ற நமக்கோ எந்த சூழ்நிலையிலும் எந்த நன்மையும் குறைவுபடாது என்று கர்த்தர் வாக்குரைக்கின்றார். பிரியமானவர்களே, நம் கர்த்தர் வாக்கு மாறாதவர். அவர் கூறினதுதான். நாம் அவரை உண்மையாக மனத்தாழ்மையோடு அவரை மட்டுமே நம்பி அவரை தேடும் பொழுது நம் வாழ்விலும் நம் சந்ததியின் வாழ்விலும் ஒரு நன்மை கூட குறைவுபடாது, குறைவுபட விட மாட்டேன் என்று கர்த்தர் வாக்குரைக்கின்றார். ஆகவே ஏதேனும் ஒரு குறைகள் நம்மிடம் காணப்பட்டால் நாம் உடனே அறிந்து கொள்ள வேண்டும், கர்த்தரை நாம் முழு இதயத்தோடு தேடவில்லை, அல்லது இன்னும் அதிகமாக தேட வேண்டும், அல்லது நம் வாழ்க்கையில் சீர்படுத்த வேண்டிய ஏதோ ஒரு காரியம் இருக்கிறது என்று உணர்ந்து நாம் அதை சீர்படுத்திவிட்டு அவருக்கு மிகவும் பிரியமாக வாழ்ந்து விட்டோம் என்றால் கர்த்தர் நம் வாழ்விலும் நம் சந்ததியின் வாழ்விலும் ஒரு நன்மை கூட குறைவுபட விட மாட்டார் என்று நாம் உணர்ந்து அதை திருத்தி வாழ்வோம். இன்றே ஒரு நன்மையும் குறைவில்லாமல் நாமும் நம் சந்ததியும் ஆசீர்வாதமாக வாழ்வோம். ஜெபம். என் அன்பு தகப்பனே, இந்த கிருபையின் வார்த்தைகள் மூலம் அப்பா உம்மை மட்டுமே தேடும் எங்கள் வாழ்க்கையிலும் எங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் பிள்ளைகளின் வாழ்க்கையிலும் ஒரு நன்மை கூட குறைவுபடாது என்று கூறின இந்த கிருபையின் வார்த்தைக்காக கோடி நன்றி அப்பா. ஏதோ ஒரு குறை காணப்பட்டால் நாங்கள் இன்னும் அதிகமாக உம்மை தேட வேண்டும் என்று நீங்கள் எங்களுக்கு உணர்த்துகின்றீர்கள். அதற்காக கோடி நன்றி அப்பா. என்னுடன் சேர்ந்து யார் யாரெல்லாம் தங்கள் வாழ்க்கையில் இன்னும் சீர்படுத்த வேண்டிய காரியங்கள் காணப்படுகிறது என்று அவர்கள் ஆராய்ந்து அதை சீர்படுத்தும் பொழுது உமது வாக்கு முழுமையாக பலிக்கும் என்று நாங்கள் உணர்கின்றோம். எங்களை சீர்படுத்துவோம் என்று உறுதியெடுக்கின்றோம். நாங்கள் சீர்படுத்த வேண்டிய அந்த பகுதியை, அந்த காரியங்களை எங்களுக்கு தெளிவுபடுத்துங்க. நாங்கள் உண்மையாக உமக்கு பிரியமாய் வாழ்வோம். உமக்கு தேவையற்ற நீர் விரும்பாத காரியத்தை எங்கள் வாழ்க்கை விட்டு அகற்றி விடுவோம் என்று என்னுடன் சேர்ந்து உறுதியெடுக்கின்ற எங்கள் ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்கிறோம். வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றிக் கொடுங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேடும் நல்ல தகப்பனே, ஆமென்.